சட்டப்பேரவையில் தாம் பேச முயன்ற போது பலமுறை மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக ஆளுநர் RN ரவி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் சூழலில் மைக் ஆஃப் செய்யப்பட்டது என கூறுவது சுத்தமான பொய் என அமைச்சர் ரகுபதியும், ஒருவர் பேசும்போது மற்றவர்களின் மைக் ஆஃப் செய்யப்படுவது மரபுதான் என சபாநாயகர் அப்பாவும் மாறுபட்ட விளக்கத்தை அளித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே வந்து அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. இப்போ நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்க மற்ற மைக்குகள் நிறுத்தப்படும். அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணியிருக்காம இருந்திருக்கும். அது வந்து மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன். அவங்க மைக் மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும்.